கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை நேரத்திலே இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனுடைய சமாதானம் இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக உபாகமம் புத்தகம் 16வது அதிகாரம் வசனம் 20 வாசிக்கிறேன். நன்றாய் கவனியுங்கள். நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரத்து கொள்ளும்படிக்கு நீதியை பின்பற்றுவாயாக. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். நீ பிழைக்க வேண்டுமென்றால், இந்த உலகத்திலே நீ வாழ வேண்டுமென்றால் நீதியை பின்பற்று என்று வேதம் சொல்கிறது. நான் எப்படியாவது இந்த உலகத்தில் பிழைத்துக் கொள்வேன், என்னால் பிழைக்க முடியும், என்னால் வாழ முடியும், என் பிள்ளைகள் பிழைத்துக் கொள்வதற்காக நான் நிறைய சொத்து சம்பாதித்து விட்டேன், என் பிள்ளைகளுக்கு கவலையே இல்லை என்று நினைக்கின்றீர்களா பிரியமானவர்களே? நாம் இந்த உலகத்திலே சுபிட்சமாய் நான் வாழ வேண்டும் என்றால், சமாதானமாய் நான் வாழ வேண்டும் என்றால் நீதியை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறது. நீதி செய்ய வேண்டும், நியாயம் செய்ய வேண்டும். அநியாயம் செய்வருடைய வாழ்க்கையை நாம் உலகத்திலே பார்க்கிறோம், அவருடைய முடிவை பார்க்கிறோம். அநியாயமாய் வாழக்கூடியவனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். பணம் இருக்கலாம், சுகம் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே, நீ பிழைக்க வேண்டும் என்றால் நீதியை பின்பற்று. நாம் யாரை பின்பற்றுகிறோம் பிரியமானவர்களே? நீங்கள் யாரை பின்பற்றினீர்கள்? அநேக வாலிபர்கள், வாலிப பெண்கள் நடிகைகளை பின்பற்றினார்கள், நடிகர்களை பின்பற்றினார்கள். அவருடைய ஸ்டைல், அவருடைய வாழ்க்கை முறை, நடை, உடை, பிரியமானவர்களே, அநேகர் உலகத்தை பின்பற்றினார்கள், உலகத்தின் ஆசபாசங்களை பின்பற்றினார்கள். இந்த கால நேரத்திலே சிந்தித்து பாருங்கள், நாம் யாரை பின்பற்றுகிறோம்? இயேசு சொன்னார், நானே வழி என்று சொன்னார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அவரே நமக்கு வழி பிரியமானவர்களே, அவரே நமக்கு வழி. நாம் பின்பற்றக்கூடிய ஒரே ஒரு நபர், தெய்வம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் பிரியமானவர்களே. அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அவர் தெரியும், நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும், அவரே நான் பின்பற்ற வேண்டும், அவரை போல வாழ வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் யாரை பின்பற்றீர்கள்? சிந்தித்து பாருங்கள். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரமபிதாவே, இந்த காலை வேளைக்கு சோதனம் ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் பிழைத்து பெருகும்படிக்கு ஆண்டவரை உண்மையை பின்பற்ற வேண்டும். நிறைய எங்களுக்கு வழிகாட்டி, முன்மாதிரி, உங்களுடைய அடிச்சுவடை பின்பற்ற வேண்டும் சாமி. இந்த செய்தியை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, அவருடைய தேவையை சந்திங்க. உம்முடைய கரத்தை பிடித்து நடக்க கிருபை தாரும் சாமி. எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.